பக்ஷ போஜனம். இன்னைக்கு சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1.25 கப் தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்டா எடுத்துக்கணும். இப்போ நம்ம அளந்து வச்சிருந்த தண்ணியை ஒரு பேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்க விடுற போதே அதுக்கு தேவையான உப்பும் ஒரு டிராப் ஆயிலும் ஆட் பண்ணி இது பபிளா கொதிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இதை கொதிக்க விடணும். அடுத்ததா நம்ம அளந்து வச்சிருந்த அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இந்த கொதிக்க வச்ச தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா பேட்சா இந்த அரிசி மாவுல எல்லா சைடும் பரவற மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிற போதே ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். இப்ப தண்ணியை நம்ம ஒரேடியா ஊத்திட்டோம்னா அது ஒரு சைடா போய் சேர்ந்துடும், மாவு ஒரு சைடா கெட்டி ஆயிடும். அதனால தண்ணியை பேட்சா சேர்த்துட்டு அதை அப்பப்ப கலரிக்கணும். இப்ப மாவு ஒரு ஸ்டேஜ்ல கை பொறுக்கிற சூடு வரும்போது கையை நல்லா ஆயிலால கிரீஸ் பண்ணிட்டு மாவை நல்லா பிசையணும். இப்போ இப்படி நம்ம கையால பிசைகிற போது ஒரு ஸ்டேஜ்ல மாவு கையில ஒட்டாம வரும். அதாவது நான்ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம மாவு ரெடி ஆயிடுது. இப்ப அடுத்ததா இடியாப்பம் பண்ணிக்கிறதுக்கு நான் வாழை இலைய அலம்பி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாழை இலையில நல்லா எண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்த வாழை இலைய ஒரு வடிகூடையில அடுக்கிக்கணும். இப்ப நம்ம இடியாப்பம் புழிஞ்சுக்கிறதுக்கு நான் ஓமப்பொடி அச்சு, சின்ன கண்ணு ஓமப்பொடி அச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓமப்பொடி அச்சு எடுத்துட்டு அதை எல்லா சைட்லயும் நம்ம எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இடியாப்பம் மாவை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பண்ணி நம்ம ஓமப்பொடி அச்சுல சேர்த்துக்கணும். இந்த அச்சை யூஸ் பண்ணி இப்ப இடியாப்பத்தை வாழை இலையில நல்லா புழிஞ்சுக்கணும். இப்ப அடுத்ததா இடியாப்பம் ஸ்டீம் பண்றதுக்கு ஒரு பேன்ல தண்ணியை கொதிக்க விட்டுண்டு அதுல ஒரு குக்கர் செப்பரேட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அது மேல நம்ம பிழிஞ்சிட்ட இடியாப்பத்தை வச்சுட்டோ அதை நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணணும். இப்போ ஸ்டீம் பண்ற போது மூடி டைட்டா இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குற போது ஒரு மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.